So hey everyone, welcome back to channel, welcome back to another video of Ride with Kali. So நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்ல பார்த்த மாதிரி நம்ம வந்து ஒரு முக்கியமான டாபிக் பத்தி பேச போறோம். இந்த டாபிக் பாத்தீங்கன்னா வந்து ஒரு விதமான ஒரு நெகட்டிவாவே பேசக்கூடிய ஒரு டாபிக் தான். நீங்க தமிழ்ல பார்த்திருப்பீங்க. எஸ் நம்ம வந்து ஹிமாலயனோட சேசிஸ் இஷ்யூ பத்தி தான் பேச போறோம். சோ இந்த ஹிமாலயனோட சேசிஸ் இஷ்யூ பாத்தீங்கன்னா இப்போ இல்ல ஹிமாலயன் லான்ச் ஆனதுல பாத்தீங்கன்னா ஐ மீன் லைக் 2013 ல இருந்து பாத்தீங்கன்னா ஹிமாலயன் வந்து அத பத்தி பேசப்படுது. அதாவது ஒரு பெரிய காசிப் அண்ட் ஹிமாலயன் பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் சைடாவே பாத்தீங்கன்னா அந்த வண்டி வந்து அந்த வண்டி பாத்தீங்கன்னா லான்ச் ஆனது பாத்தீங்கன்னா நெகட்டிவான ஒரு கண்ணோட்டத்திலே வந்து எல்லாரும் பார்க்கப்பட்டது. ஸோ பட் நெகட்டிவாக பார்த்தாலும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மார்க்கெட்டில் அவ்வளோ அதிகமாக சேல்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கிற ஒரு வண்டி தான். ஸோ அதை பற்றி நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஹிமாலயன் பார்த்தீங்கன்னா வந்து 2013 வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ வண்டி வந்து அந்த டயத்தில் லான்ச் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் வெர்ஷன் தான். ஸோ வண்டி வந்து லான்ச் பண்ணி நிறையா வந்து பெரிய அது என்ன சொல்லுது இந்த பைக் இதில் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸை வச்சு வண்டி வந்து நம்ம லான்ச் பண்ணி அவங்கள வச்சு நிறையா டெஸ்ட்லாம் பண்ணாங்க. ஸோ இந்த வண்டி வந்து லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஸ்டோரினா, இந்த வண்டி லான்ச் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ஹிமாலயன்கிற ஒரு பக்கம் வச்சுருங்க, ஹிமாலயன்கிற செக்மெண்ட் தனி வச்சுருங்க. ராயல் என்ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டி, அதாவது நான் சொல்கிறது கிளாசிக்காக இருக்கட்டும், இப்போ வந்து இன்டர்செப்டராக இருக்கட்டும், இல்லை இனிமேல் வரக்கூடிய பாபராக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காலத்தில் வந்து ஆல்ரெடி வந்து அந்த வண்டியெல்லாம் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ராயல் என்ஃபீல்ட் என்ன பண்ணாங்கன்னா அந்த வண்டி வந்து ஆல்ரெடி லான்ச் ஆனதை வந்து மறுபடியும் வந்து அவங்க வந்து இன்னும் ஆர்என்டி பண்ணி இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்றாப்புல வந்து அதை வந்து ரீலான்ச் பண்ணுறாங்க. அதை வந்து நிறைய ஆர்என்டி பண்ணி காஸ்ட் எஃபிஷியன்சி ஆக்கி வண்டி வந்து இன்னும் வந்து எஃபெக்டிவாக ஆக்கி அவங்க வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஹிமாலயனுங்கிற ஒரு செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டில் இது வரைக்கும் இருந்தே கிடையாது. ஆனால் இப்போ வந்து ஹிமாலயன் தான் ராயல் என்ஃபீல்டோட பைக்கோட வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பைக் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கப்படுது. இன்டர்செப்டாக இருக்கட்டும், இல்லை மற்றபடி வந்து ஜிடிஆர் இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இப்போ வந்து லான்ச் ஆனாலுமே இது வந்து ஆல்ரெடி வந்து ராயல் என்ஃபீல்டோட ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு வண்டிங்க தான். பட் ஹிமாலயன் வந்து அப்படி கிடையவே கிடையாது. ஹிமாலயன் பார்த்தீங்கன்னா முழுக்க அட்வான்ச்சர் சீரிஸை வந்து ரூல் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லலாம். நம்ம என்ன தான் வந்து ADV 390 வந்தாலும் சரி, இல்லை டாமினா வந்தாலும் சரி, இல்லை எக்ஸ்பல்ஸ் வந்தாலும் சரி, அந்த செக்மெண்ட்ல என்ன வண்டி வந்தாலுமே சரி பார்த்தீங்கன்னா இந்த 400cc வந்து இது வரைக்கும் எந்த ஒரு வண்டியும் வந்து இதுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி எந்த ஒரு வண்டியும் கிடையாது. எல்லா வண்டியும் வந்து லான்ச் பண்ணி ஹிமாலயனுக்கு நாங்கள் டஃப் கொடுக்குறோன்னு வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டில் பேசினாலுமே இந்த வண்டி டஃப் கொடுக்குறது வந்து எந்த வண்டியும் கிடையாது. ஸோ கமிங் டு த பாயிண்ட், இந்த ஹிமாலயன் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு காசிப்பு. அது வந்து சொல்லுது, அது நான் அப்புறமா இன்னொரு இதில் வீடியோ சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முழுக்க வந்து சேசிஸ் இஷ்யூ தான் பேச போகிறோம். ஸோ சேசிஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கும் நான் அந்த வண்டி வந்து வாங்கும்போது நிறைய பேர் வந்து வேணாண்டா வாங்காத, காசை வந்து கரியாக்கிற, குப்பையில் போட்டுருவா அப்படி இப்படின்னு பயங்கரமாக சொன்னாங்க. பிகாஸ் என்னோட வண்டி ஓட்டுற ஸ்டைல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃபாக தான் இருக்கும், கொஞ்சம் ஹார்டாக தான் ஓட்டுவேன். ஸோ அது வந்து R15 அந்த மாதிரி தான் ஓட்டி எனக்கு பழக்கமாயிடுச்சு. ஸோ ஹிமாலயன் வரும்போது நிறைய பேர் அது வந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை ராயல் என்ஃபீல்ட் மேலே கண்டிப்பாக அப்படின்னா இருக்காது. கண்டிப்பாக நிறைய பேர் என்ன சொன்னாங்க, ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த 2013 வந்து வண்டி லான்ச்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹிமாலயனோட சேசிஸ் பிரேக் எப்படி இஷ்யூ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சேசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் பார்ட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த பர்டிகுலர் பார்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு காலர் ஒன்று உங்களுக்கு வரும், அதாவது பெரிய ஒரு சிலிண்டர் மாதிரி ஒரு பெரிய பைப் மாதிரி ஒன்று வரும். ஸோ இந்த பைப்பும் இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஒரு சேனல் மாதிரி. ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களோட சேசிஸ் தான். இந்த சேசிஸ் பார்த்தீங்கன்னா ஹாலோ தான் இருக்கும் ஆக்சுவலி பார்த்தீங்களா. அண்ட் இந்த இடத்துலையும் இந்த காலர்கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வந்து வெல்டிங் பண்ணியிருப்பாங்க. அது நீங்கள் எவ்வளோ பெரிய வண்டி பார்த்தாலுமே கண்டிப்பாக வெல்டிங் இருக்கும். அதாவது நீங்கள் எவ்வளோ பெரிய சூப்பர் பைக் பார்த்தாலுமே பிகாஸ் சேசிஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் மோல்டாக வந்து உங்களால் பண்ண முடியாது. ஸோ அது எல்லாமே ஒரு செக்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து வெல்ட் பண்ணுவாங்க, டிக் வெல்டிங், மிக் வெல்டிங் சொல்லி வந்து நம்ம மார்க்கெட்டில் இங்கே நீங்கள் பார்க்க முடியாத ஒரு வெல்டிங். அதெல்லாமே டங்ஸ்டன் நெட் கேஸ் வெல்டிங், மெட்டல் நெட் கேட் வெல்டிங், இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹை ஆட்டோமொபைல் இந்த ரோபோட்டிக்ஸ் வச்சு வெல்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல வந்து சேசிஸ் உடையுதுன்னா அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச மும்பையில் நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோட பர்சனல் இதில் எக்ஸ்பிளைன் பார்த்தீங்கன்னா மும்பையில் தான் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒருத்தர் வந்து ராயல் என்ஃபீல்ட் மேலே கேஸ் போட்டிருந்தார். அதாவது என்ன கேஸ் போட்டிருந்தாங்கன்னா 30 to 40 km ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது சிட்டியில் அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய குழிலாம் வந்து தெரியுமா. ஸோ அந்த மாதிரி வந்து மலை டயத்தில் வந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு குழியில் வந்து வண்டியை விட்ட உடனே நான் வந்து உங்களுக்கு கூட ஃபோட்டோ கூட போடுறேன். ஸோ இந்த குழியுக்கு போய்ட்டு வண்டி விட்ட உடனே வண்டி வந்து 2 பீஸ் ஆகிடுச்சு. ஃப்ரண்ட் வீல் வந்து அப்படியே ஐ மீன் என்ன சொல்றது அப்படியே உடஞ்சி அப்படியே கீழே வந்து ஃப்ரண்ட் வீல் வந்து அப்படி உட்காந்துருச்சு. உட்காந்து என்ன அவர் அங்கேயே உட்காந்துட்டு ரோட் சைட் அசிஸ்டன்ஸ் வந்து கால் பண்ணப்போ யாருமே வந்து ஹெல்ப் பண்ணல. ஸோ அவர் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ஃபஸ்ட் டைம் அவர் வந்து ஆரி மேலே வந்து கன்சூமர் கோர்ட்டில் கேஸ் பண்ணப்போ தான் ஆரி என்ன பண்ணாங்கன்னா அவருக்கு வந்து ஹேண்ட் டு ஹேண்ட் பீஸ் வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க. அதாவது வேற ஒரு ராயல் என்ஃபீல்ட் பைக்கை கொடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முன்னாடி நடந்தது. ஸோ BS3 அந்த டயத்தில் அதுக்கு முன்னாடி இருந்து இந்த இஷ்யூ இருக்குது. அந்த BS3 பைக்லேருந்து இந்த இஷ்யூ இருக்குது. ஸோ BS3 வந்து நிறைய ப்ராப்ளம் ஆச்சு, நிறைய பயங்கர எக்கச்சக்கமான ப்ராப்ளம் ஆச்சு. ஸோ BS4 லான்ச் பண்ண இந்த வண்டி பார்த்தீங்கன்னா BS4 ABS வெர்ஷன். ஸோ ABS வெர்ஷனுக்கு முன்னாடி இருக்கிற அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இன்ஜின் வந்து ரிஃபைன் பண்ணிட்டோம், அந்த சேசிஸ் இஷ்யூ வந்து நாங்கள் வந்து சார்ட் அவுட் பண்ணிட்டோம், கம்ப்ளீட்டாக ரீஎன்ஃபோர்ஸ் பண்ண சேசிஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த ஹிமாலயனோட சேசிஸ் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஹைக் ஆச்சு. எப்படி ஆச்சுன்னா அதாவது லே லடாக்ல பார்த்தீங்கன்னா அந்த ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல் சைட்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பைக்ஸ் வந்து ரெண்டலில் கொடுப்பாங்க.
ஸோ அந்த மாதிரி ரெண்டலில் கொடுக்குற பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஹிமாலயன் கிளாசிக் தான் இருக்கும். ஸோ கிளாசிக்னா அந்த வண்டி இப்போ யாரும் வாங்க ரெண்ட் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நிறைய அட்வென்ச்சர் பைக் தான் போகிறோம்னு சொல்லி ஹிமாலயன் நிறைய பேர் வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த ரெண்டட் பைக்ஸ் அப்படின்னா சேல் பண்ணுற பைக்ஸ் என்னன்னா அவங்க வந்து எப்படியாவது வந்து அதை வந்து ப்ராஃபிட் எடுக்கும் தான் பார்ப்பாங்க. ஸோ அதை வந்து சர்வீஸோ மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. வண்டி ஒருத்தவங்க ஒரு கஸ்டமர் ஓடிட்டு வந்தாங்கன்னா அந்த வண்டி அப்படியே வச்சுட்டு அதை ஜஸ்ட் ஒரு வாட்டர் வாஷ் லைட்டாக கூட பண்ணிட்டு அந்த அப்படியே கொடுத்துருவாங்க. ஸோ நிறைய மெயின்டெனன்ஸ் எதுவும் கிடையாது. அண்ட் நம்ம வந்து ஜென்ரல் பார்த்தீங்கன்னா ரெண்டட் பைக் வாங்கினா நம்ம ஓன் பைக் மாதிரினா எல்லாருமே ரைட் பண்ண மாட்டாங்க. ரைட், எல்லாருமே அடிச்சு ஓட்டுவாங்க பயங்கரமா. அதுவும் ஹிமாலயன்ங்கிற மாதிரி பைக்னா நம்ம ஜென்ரலாகவே நார்மலான பைக் வந்து நல்லா சஸ்பென்ஷன் இருந்தாலே நம்ம வந்து வேணுமே குழிகளை கொண்டு விட்டு போவோம். ஹிமாலயன் மாதிரி ஒரு பெரிய சஸ்பென்ஷன் இருக்கக்கூடிய பைக் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த குழி தானே அடிச்சு ஓட்டுறாங்கிற மாதிரி தான் நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ எல்லா கஸ்டமரும் அந்த மாதிரி தான் கண்டிப்பாக ஓட்டியிருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு ரெண்டட் பண்ண பைக் தான் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் இது எனக்கு தெரிஞ்சு ரெண்டட் பண்ண பைக்கு நான் ஃபோட்டோ போடுறேன். அந்த மாதிரி ரெண்டட் பண்ண பைக் தான் ஒரு ரைடர் வந்து அப்படி போயிட்டு இருக்கும்போது பைக் வந்து பார்த்தீங்கன்னா 2 பீஸ் ஆயிடுச்சு. அந்த இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப வைரலாக பேசப்பட்டுச்சு. அதாவது ஹிமாலயன் பார்த்தீங்கன்னா அதுவே வந்து பெரிய ப்ரொமோஷன் ஆயிடுச்சு ஆக்சுவலாக நான் சொல்ல எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த பைக் வந்து 2 பீஸ் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அதாவது ஏதோ குளிக்கலையே ஏதோ சம்திங் எனக்கு எக்ஸாக்ட் தெரியல. அந்த ரைடர் வந்து வீடியோ போட்டிருந்தாரு, நான் முடிஞ்ச வீடியோ கூட போடுறேன். என்ன சொல்லி போட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி வந்து பைக் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு சடனாக வந்து ஒரு பாட் ஹோலில் வண்டி உள்ளே போயிட்டு வெளியே வந்தோடனே வண்டி அந்த 2 பீஸ் ஆயிடுச்சு. அதோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீல் பிளேடட் கேபிள் இருக்கும், அந்த ஆரியோட அந்த பிரேக் இது இருக்கு தெரியுமா, அந்த டியூப் மாதிரி ஒன்று வருமே. ஸோ அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடுத்து நின்றுச்சு. பட் அதுவும் வந்து பிஞ்சிருச்சு, அதுவும் வந்து உடஞ்சி வச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இதை நான் வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து ஆக்சுவலி நமக்கு வந்து நெகட்டிவ் விஷயத்தை பார்த்தோம் டக்குன்னு என்ன சொன்னோம், ஓகே பிராண்ட் சரியில்லை, ஏன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது. ஸோ இஷ்யூ இருந்துச்சு. பட் BS4ல பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூ சால்வ் பண்ணிட்டாங்க. பட் நீங்கள் எவ்வளோ என்ன சொல்கிறது, எவ்வளோ ஒரு ப்ரீமியமான பைக்காக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு BMW GS 1200லாம் கூட சேசிஸ் உடஞ்சி, சேசிஸ் கிடையாது, சேசிஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த பீஸ்லாம் உடஞ்சிருக்கு. நிறைய வண்டி நான் தெரிஞ்சு இந்த நிறைய அந்த ஆஃப் ரோட் பண்ணுறவங்க, ஏன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட் பைக் தான் பாஸ். பட் அதுக்காக நீங்கள் வந்து ஆஃப் ரோட்னா எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோட்லாம் பண்ண முடியாது. பிகாஸ் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் அண்ட் ஆஃப் ரோட் அட்வென்ச்சர் டூரிங்காகவே டிசைன் பண்ணக்கூடிய வண்டி. ஸோ நீங்கள் வந்து என்ன சொல்லு கல்ல மோதி ஏற்றுற அளவுக்கு அந்த வண்டி வந்து டிசைன் பண்ணக்கூடாது. பிகாஸ் இதோட சேசிஸ் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் மாதிரி இருக்கும். ஒரு 2 சேசிஸ் வந்து 2 V ஷேப்பில் வந்து அவனுக்கு முடிஞ்ச ஃபோட்டோ போகிற V ஷேப்பில் வந்து இந்த இடத்துல வந்து சின்னதாக குட்டியாக கேப் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னதான் ஒரு குழியில் விட்டு ஏற்றினாலுமே அந்த ஃப்ரண்ட் வீல் வந்து பிகாஸ் நம்ம வந்து அலாய் கிடையாது, அலாய் இருந்தால் டக்குன்னு உடஞ்சிடும். ஸ்போக்ஸ் வீல்னால என்ன ஆகும்னா அந்த வைப்ரேஷன் அந்த டென்ஷன் ஆகும், டக்குன்னு எங்கே போய் எஃபெக்ட் ஆகும்னா நமக்கு வந்து நம்மளோட அந்த காலர் அந்த கோன்செட் இருக்குது தெரியுமா, டீஸ்டம் கோன்செட் இந்த இடத்துல வரும். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா நிறைய ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கோன்செட் இஷ்யூ வருது, டீஸ்டம் இஷ்யூ வருது, நிறைய அந்த மாதிரி ஆஃப் ரோட் போனால் நிறைய இந்த மாதிரி இஷ்யூ வரும் ஹிமாலயனில். ஸோ இதை வந்து எல்லாரும் என்ன பண்ண வச்சிட்டாங்கன்னா ஹிமாலயன் வந்து சேசிஸ் சரியில்லை, சேசிஸ் உடையுது. பட் நான் வந்து பர்சனலாகவே வந்து நிறையா வந்து ஆட்டோ மோட்டர் சைக்கிள் இருக்கட்டும் இல்லை HGD கஸ்டமர்ஸாக இருக்கட்டும் இவங்களோட வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அவங்களும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எஸ் அது வந்து உண்மை தான். பிகாஸ் இது பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன சொல்கிறது, இந்த காலரை வந்து செட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அது பேர் தெரியல. பட் தெர் இஸ் சம் ஏதோ ஒரு ஃபார்முலா ஒரு சம்திங் ஏதோ ஒரு ஆங்கிள் ஏதோ ஒரு டெரிவேஷன் இருக்குது. ஸோ இவ்வளோ ஆங்கிளை வச்சு தான் வந்து அவங்களோட ஃபோர்க்கு வந்து ப்ளே வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் அண்ட் என்ன சொல்கிறது டைனாமிக்ஸ் கரெக்டாக இருக்கும், வண்டி போகும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு எக்கனாமிக்ஸ் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதோ சம்திங் ஒரு இது இருக்குது, ஒரு என்ன சொல்கிறது ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த வண்டியில் பார்க்கும்போது இதோட காலரை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து டிசைன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தான் லோக்கல் மெக்கானிக் சொல்கிறாங்க. பட் இந்த டெக்னாலஜி படித்த ஆட்டோமொபைல் பண்ண எந்த ஒரு பெரிய இன்ஜினியரோ யாரும் அந்த மாதிரி சொல்ல கிடையாது. பட் நமக்கு அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய லோக்கல் இந்த சென்ஸ் லைக் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான மெக்கானிக்ஸாக இருக்கட்டும் இல்லை ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அந்த அவங்களே அந்த வண்டிலாம் டிசைன் பண்ணுறவங்க இருக்கும், ராஜ்புத்தா கஸ்டம்ஸ் இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி சர்க்கிளில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதோட வந்து ஃப்ரண்டோட கோன் வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லை, கரெக்டான வந்து ஆங்கிள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து உடையறதுக்கான காரணம். பட் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெரிய ஒரு R&D வச்சிருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அவ்வளோ இன்ஜினியர்ஸ் வச்சு அவ்வளோ பிகாஸ் இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய R&Dல தான் டிசைன் பண்ண அந்த வண்டி. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு வண்டியை வந்து நம்ம அவ்வளோ பெரிய ஒரு டீமை வந்து நம்ம வந்து குறை சொல்கிறது எந்த தப்பும் இல்லை. பட் அவங்க வந்து அந்த இடத்த வந்து ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய அடுத்தடுத்து வரக்கூடிய வண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் வந்து மொத்தமாக சார்ட் ஆகிடுச்சு. BS4ல பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் அந்த ABS வெர்ஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் அந்த மாதிரி இல்லை எனக்கு தெரிஞ்சு என்னோட நாலேஜில். பிகாஸ் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு BS4 இருந்துச்சு, அவங்களுக்கும் இந்த மாதிரி சேசஸ்லாம் கிராக் ஆக ஆரம்பிச்சிச்சு பாஸ். ஆனால் BS4 அந்த ABS வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே இந்த மாதிரி இஷ்யூ வரல. அண்ட் BS6ல கம்ப்ளீட்டாகவே அவங்க வந்து ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக இது பண்ணிட்டாங்க. அப்படின்னு நீங்கள் வந்து வேணுனே போய் வந்து பைக்கை மோதிங்கன்னா பைக்கை கொண்டு போய் வேணும்னே ஏதாவது இடத்துல மோதிங்கன்னா கண்டிப்பாக உடைய தான் செய்யும் பாஸ். பிகாஸ் நம்ம வந்து கம்பெனியை குறை சொல்கிறதோ இல்லை வந்து நம்ம அந்த ப்ராடக்ட்டை வந்து ஏதாவது ஃபெயிலுன்னு சொல்கிறதோ நமக்கு வந்து அது நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து நமக்கு என்ன ஒரு வேல்யூ இருக்குது, நமக்கு என்ன தெரியுங்க தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அந்த கம்பெனி மேலே வந்து ப்ளேம் பண்ணோம். பட் நம்ம வேணும்னா போயிட்டு ஒரு பொருளை போய் மோதுனா கண்டிப்பாக அதை உடைய தான் செய்யும், ரைட்? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இதுதான் நான் வந்து இந்த சேசிஸ் இஷ்யூ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். பிகாஸ் நிறைய பேர் ஹிமாலயன் வாங்குறேங்கிறாங்க, பைக் எப்படி இருக்குது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. இந்த ஒரு பாயிண்டை வச்சா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நிறைய இஷ்யூ இருக்குன்னு சொல்லுவாங்க. பாஸ் நான் ஒரே விஷயம் இந்த வீடியோவில் வந்து ஒரே விஷயத்தை நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன்.
நீங்கள் வந்து எவ்வளோ கோடி எவ்வளோ லட்சம் ரூபாயில் கூட வண்டி வாங்கினாலுமே கண்டிப்பாக அதில் வந்து ஒரு குறை இருக்கும் சரிங்களா. அது என்ன வண்டி வேணா இருக்கணும், உலகத்திலே வந்து புக்காட்டியாக இருக்கட்டும், லாம்போகினியாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய வண்டியாக இருக்கட்டும். லாம்போகினி வாங்கிட்டு இவ்வளோ கோடி ரூபா 6 கோடி ரூபா கொடுத்து நான் கார் வாங்கியிருக்கேன், எனக்கு உட்காரதுக்கு ஒரு இடமே ப்ராப்பராக இல்லையே, 4 பேர் உட்காந்து போகிற மாதிரினா இல்லைன்னு சொன்னீங்கன்னா, ஸோ அந்த வண்டியை வந்து வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து தகுதியில் தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால் வந்து எந்த ஒரு வண்டியும் குறை சொல்றதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த வண்டியை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த வண்டி நம்ம குறை சொல்றதுனால நீங்கள் வந்து அந்த வண்டி டிசைன் பண்ணல, இல்லை கம்பெனி உங்கள்கிட்ட அந்த எதுவும் வந்து மறைக்கல. ஸோ அந்த வண்டி வாங்குறது முன்னாடி ஃபஸ்ட் நீங்கள் வந்து A to Z தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. பிகாஸ் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து பிரித்து மேய்ஞ்சு எல்லாருமே சொல்லலாம். எல்லாருமே வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருமே அவங்களோட வியூஸ் வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோஷியல் மீடியா, யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் சொல்லி எல்லாத்துலேயுமே அந்த வண்டியோட எந்த ஒரு கம்பெனி ஒரு ப்ராடக்ட் இருந்தாலும் சரி, வந்து நீங்கள் அது வந்து பைக்காக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், ஆட்டோ, எந்த விஷயத்தை வந்து ஃபோனாக இருக்கட்டும், கேமரா இருக்கட்டும், எல்லாருமே ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களை யாரும் ஏமாற்றி வந்து விற்க முடியாது, ரைட்? ஸோ அதனால் வந்து நீங்கள் எந்த ஒரு வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த வண்டியை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வண்டியை வாங்க. நிறைய பேர் R15 வாங்கிட்டு அதை வந்து ஆஃப் ரோடு போயிட்டு இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இது குறை, இதுதான் குறைங்கிறாங்க. பாஸ், அந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு போகிற வண்டியே கிடையாது. நீ அதில் ஆஃப் ரோடு போயிட்டு நீ அதில் வந்து போக முடியல, அது இதில் வந்து எனக்கு இதுதான் சின்ன குறையா தெரியுது அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் வந்து ஸ்ட்ரீட்டில் ட்ராக்கில் ஓடக்கூடிய ஒரு பைக்கு, RC, டியூக், இதெல்லாமே அதை நீங்கள் டூரிங் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது உங்களோட வந்து சௌகரியத்துக்கு நீங்கள் கொண்டு போறீங்க, கம்பெனி சொல்லலே இல்லை. ஸோ இதுதான் நான் அந்த விஷயத்தில் தெரிஞ்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த பைக் என்ன செக்மெண்ட்னு தெரிஞ்சுக்கோங்க. என்ன செக்மெண்ட் தெரியாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஸ்டோரியை வந்து சொல்கிறனால அது வந்து எல்லாமே சாத்தியமாயிடாது. ஸோ அதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஃபஸ்ட் நீங்கள் அந்த வண்டியை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த வண்டி எதுக்கான வண்டின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபை இருக்கும், உங்களோட மணி நீங்கள் கொடுத்து வாங்குறதுக்கும் சாட்டிஸ்ஃபை இருக்கும். ஸோ இந்த இடத்துல அதான் நான் சொல்ல விரும்புகிறேன். மற்றபடி ஹிமாலயன் பார்த்தீங்கன்னா சேசிஸ் இஷ்யூங்கிறது வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளீட்டாக வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. வந்து ராயல் என்ஃபீல்டு கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்து இனிமேல் ஃபியூச்சரில் வரும் எனக்கு தெரியல. பட் நீங்கள் வந்து வேணும்னு கொண்டு போய் மோதினீங்கன்னா கண்டிப்பாக வரதான் செய்யும். ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஏதாவது இடத்துல உடைய தான் செய்யும். ஃப்ரண்ட் ஃபோர்க்கு, ஃப்ரண்ட் வீல் எல்லாருக்குமே நிறைய பேர் உடஞ்சிருக்கு. எல்லா வண்டியிலும் உடைய தான் செய்யும். அது வந்து எவ்வளோ பெரிய வண்டியாக இருந்தாலும் எவ்வளோ ஸ்பீடாக போய் நீங்கள் மோதினாலும் அது உடைய தான் செய்யும். ஓகே, ஸோ இந்த விஷயத்தை நான் வந்து இந்த இடத்துல கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல வந்து நான் வந்து ராயல் என்ஃபீல்டுக்கு சப்போர்ட் பண்ணியோ இல்லை நான் வந்து ஹிமாலயன் வச்சிருக்கிறதாலையோ நான் சொல்ல விரும்பல. எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்குறாங்களா ராயல் என்ஃபீல்டு வாங்குறேன், இது வந்து வருத்தா இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு ஆன்சரான ஒரு அவங்களுக்கு வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்த மாதிரி இந்த வீடியோ நான் வந்து கன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சா யூ நோ வாட் டு டூ. ஸோ தேங்க்யூ ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் தி டே. I'll see you soon in next video. Take care and do what you love. Bye bye.